ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன் தமிழ். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னால் டேக்ஸ் ஆன் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் சர்வீஸ். நம்ம டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி which is collected by the central government, and எஸ்ஜிஎஸ்டி collected by the state government. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எப்போ அட்ராக்ட் ஆகுன்னு பார்த்தா on intrastate supply. Intrastate supply na supply in the same state. அப்போ தான் வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி இல்லைனா யூடிஜிஎஸ்டி. யூடிஜிஎஸ்டி எப்போ அட்ராக்ட் ஆகும்னு பார்த்தா யூனியன் டெரிட்டரிஸில் எஸ்ஜிஎஸ்டிக்கு பதிலாக யூடிஜிஎஸ்டி வரும். பட் புதுச்சேரிக்கும் டெல்லிக்கும் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி தான் வரும், யூடிஜிஎஸ்டி வராது. ஏன்னா புதுச்சேரிக்கும் டெல்லிக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்குது, அதனால் வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. அதர் யூனியன் டெரிட்டரிஸுக்கு வந்து சிஜிஎஸ்டி அண்ட் யூடிஜிஎஸ்டி தான் வரும். ஐஜிஎஸ்டி எப்போ அட்ராக்ட் ஆகும்னு பார்த்தா இன்டர் ஸ்டேட் சப்ளை, அதாவது ஒன் ஸ்டேட் டு அதர் ஸ்டேட். இப்போது தமிழ்நாடுலேருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு குட்ஸ் வருதுன்னா ஐஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். அதான் வந்து ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். இப்போது ஜிஎஸ்டியில் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன்னு பார்த்தா கன்சிடரேஷன், கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், இன்னொன்று சப்ளை. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க பொறுத்து என்னென்னா taxable event. அது எப்போ அரைஸ் ஆகும்னா சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சப்ளை ஆஃப் சர்வீஸ். அப்போ தான் வந்து ஜிஎஸ்டியை நம்மளால் லெவி பண்ண முடியும், இல்லைனா ஜிஎஸ்டி அந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகாது. ஸோ சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சப்ளை ஆஃப் சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் ஜிஎஸ்டி. அதர் தென் தட் வில் நாட் பி சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி. குட்ஸுனால் என்ன, சர்வீஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு குட்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தென் மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் பட் இன்க்ளூட் ஆக்ஷனபிள் கிளைம், க்ரோயிங் கிராப்ஸ், கிராஸ் அட்டாச் டு லேண்ட். இது எல்லாமே வந்து குட்ஸில் வரும். இப்போது சர்வீஸ்ன்னு பார்த்தா எனிதிங் அதர் தென் குட்ஸ் பட் டஸ் நாட் இன்க்ளூட் மணி அண்ட் செக்யூரிட்டி. மணி அண்ட் செக்யூரிட்டி குட்ஸ்லேயும் வரல, சர்வீஸ்லேயும் வரல. பட் சர்வீசஸ் இன்க்ளூட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் கரன்சி. லைக் மணி எக்ஸ்சேஞ்சர் வந்து இஸ் ப்ரொவைடிங் அ சர்வீஸ் விச் இஸ் டாக்ஸபிள் அண்டர் ஜிஎஸ்டி. ஸோ அதில் ஜிஎஸ்டி வரும். ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னென்னா கவர்ட் அண்டர் டெஃபினிஷன் ஆஃப் மணி, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், நோட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது குட்ஸும் இல்லை, சர்வீஸும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஜிஎஸ்டி. லாட்ரி, கேம்லிங், பெட்டிங் இதெல்லாமே சப்ளை. ஜிஎஸ்டி வரும். இந்த கோர்ஸ் ஃபர்தரன்ஸ் அப்படின்னா என்னென்னா, கோர்ஸ்னால் கரண்ட்லி ரன்னிங் பிஸ்னஸ், ஃபர்தரன்ஸ்னால் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கரண்ட் பிஸ்னஸ். அதான் கோர்ஸ் இல்லை ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். கன்சிடரேஷன் என்னென்னு பார்ப்போம். மானிட்டரி ஆர் நான் மானிட்டரி. கன்சிடரேஷன்னா ஒன்றும் இல்லை, சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சப்ளை ஆஃப் சர்வீஸ் இருந்துச்சுன்னா கஸ்டமர் வந்து கன்சிடரேஷன் பே பண்ணும், விச் இஸ் கால்ட் அஸ் கன்சிடரேஷன். மானிட்டரியாகவும் இருக்கலாம், நான் மானிட்டரியாகவும் இருக்கலாம். கன்சிடரேஷன் வித்தவுட் எனி ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டியே இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கன்சிடரேஷன் ப்ரொவைட் பண்ணால் இட் இஸ் நாட் சப்ளை, இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி. ஃபார் எக்ஸாம்பிள் டொனேஷன் அன்கண்டிஷ்னல். டொனேஷன் அன்கண்டிஷ்னல் எப்போன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் டேக் டெம்பிள் டொனேஷன் without expecting any services or goods from the other party. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெம்பிளுக்கு நம்ம வந்துட்டு எங்கள் பேரை வந்து எங்கள் கம்பெனி பேரை வந்து உங்கள் டெம்பிளில் டிஸ்பிளே பண்ணணுன்னா அது வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸில் வரும். எதுவுமே இல்லை, நான் வந்து டெம்பிளுக்கு வந்து தானமாக கொடுக்குறேன், இவ்வளோ காசு கொடுக்க போகிறேன்னா அதுக்கு அது சப்ளை இல்லை. ஸோ நோ ஜிஎஸ்டி. மே ஃப்ளோ ஃப்ரம் ஏ ரெசிபியன்ட் ஆர் எனி அதர் பர்சன். ரெசிபியன் கிட்ட இருந்தால் அமௌண்ட் கொடுக்கணும்னு இல்லை, வேறு யார் வேணாலும் அமௌண்ட் கொடுக்கலாம். அதான் கன்சிடரேஷன். சரி, ஓகே. இப்போ கன்சிடரேஷன்னா என்ன டீப்பாக பார்ப்போம்.
consideration in relation to supply of goods or supply of services or both. Any payment made or to be made, பே பண்ணணும் இல்லை பே பண்ணியாச்சு, whether in money or otherwise, which include goods in return or service. ஒரு கஸ்டமர் என்னால் காசு கொடுக்க முடியல, நான் குட்ஸாக உன்கிட்ட கொடுக்குறேன்னா, ஸோ அந்த குட்ஸ் வந்து வேல்யூ பண்ணி அது எவ்வளோ கன்சிடரேஷனுக்கு இருக்கும் அதுதான். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப், இன் ரெஸ்பான்ஸ் டு, ஆர் ஃபார் இன்டியூஸ்மெண்ட் ஆஃப், இது எல்லாமே தனித்தனியாக படிக்கணும். எனி பேமெண்ட் ஆர் டு பி மேட் வெதர் இன் மணி ஆர் அதர்வைஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப், இங்கே வாங்க மூணாவது இங்கே வந்துடும், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் வெதர் பை த ரெசிபியன்ட் ஆர் எனி அதர் பர்சன் பட் ஷால் நாட் இன்க்ளூட் எனி சப்சிடி கிவன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த மானியம் கொடுக்குறாங்கல்ல அது வந்து கன்சிடரேஷனாக வராது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் பார்த்தாச்சு. இன் ரெஸ்பான்ஸ் டு சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ். ஃபார் இன்டியூஸ்மெண்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ளை நடக்க போது அதை நான் தான் வந்து அது என்னால் தான் நடக்க போகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பஸ் டிரைவர் எடுத்துக்கலாம். பஸ் டிரைவர் எப்படின்னா போகிற வழியில் ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தினா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காரன் வந்து கண்டக்டருக்கு காசு கொடுத்தாலும் அது கன்சிடரேஷன் தான். ப்ரொவைடட் கண்டக்டர் இஸ் கிவிங் சர்வீசஸ் டு அ ரெஸ்டாரண்ட். ஓகேவா? அதுவும் வந்து கன்சிடரேஷன் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் கண்டக்டர். ஓகே. ஆர் மானிட்டரி வேல்யூ ஆஃப் எனி ஆக்ட் ஆர் forbearance in response to, in respect of or inducement of supply of goods and services or both by a recipient or any other third person but shall not include the subsidy of state government or central government. இப்போ ஒரு ப்ரொவைடிங் சர்வீஸோ இல்லை குட்ஸோ அதுக்கு நடக்க போகுதுன்னா அதுக்கு வர கன்சிடரேஷனில் சப்சிடி ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை தான் வந்து பட் ஷெல் நாட் இன்க்ளூடுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பர்சன்னா என்னன்னு பார்ப்போம். பர்சன்னா இண்டிவிஜுவல் அண்ட் இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, கம்பெனி, ஃபேர்ம், எல்எல்பி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன் எல்லாமே தான். நம்ம இன்கம் டேக்ஸில் படிக்கிறது எல்லாமே தான் இங்கே வரும். பிரின்சிபல் சப்ளை அண்ட் பிரின்சிபல் சப்ளைனா என்னன்னு பார்ப்போம். Principal supply means supply of goods or services which constitute the predominant or element of a composite supply to which a supply forming part of the composite is an ancillary. For example, composite supply na என்னன்னு தெரியணும். For example, train travel. ட்ரெயின் ட்ராவல் வந்து ஒரு காம்போசிட் சப்ளை. ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ஒரு சர்வீஸ், அதுவும் இல்லாமல் ட்ரெயினில் ஃபுட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரெண்டு சப்ளை இருக்குது. ஒன்று சப்ளை ஆஃப் குட்ஸ், இன்னொன்று சப்ளை ஆஃப் சர்வீஸ். ஸோ இது எல்லாமே சேர்த்து காம்போசிட் சப்ளையாக பார்ப்போம். ஏன்னா இப்போ பிரின்சிபல் சப்ளை இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்டு தான் நமக்கு வந்து principal supply which constitute the predominant element of composite supply and to which other supply forming composite supply is ancillary. நமக்கு ஃபுட்டு தான் வந்து ancillary இங்கே. ஓகே. ஸோ சப்ளையர்னா யாருன்னு பார்ப்போம். எனி குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் ஷால் மீன் த பர்சன் சப்ளையிங். அந்த குட்ஸோ இல்லை சர்வீஸோ ஒரு பர்சன் சப்ளை பண்ணுறாருன்னா த செட்ஸ் குட்ஸ் ஆர் போத் அண்ட் ஷால் இன்க்ளூட் அ ஏஜென்ட் ஆக்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் த செட் சப்ளையர் இன் ரிலேஷன் டு த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் சப்ளைட். ஒரு சப்ளையர் இருக்கார், அவர் மூலியமாக ஒரு ஏஜென்ட் வந்துட்டு நமக்கு ஒரு குட்ஸை சப்ளை பண்ணுறாருன்னா அவரும் இந்த ஜிஎஸ்டி ஆக்டில் வந்து அவரும் ஈஸ் அ சப்ளையர். ஏஜென்ட் ஆல்சோ ஈஸ் அ சப்ளையர். taxable person, any person who is registered or liable to registered. ஜிஎஸ்டியில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டாக இருப்பாங்க, இல்லைனா ரெஜிஸ்டர் ஆக வேண்டியவங்க. liable toனா he should be registered provided அவங்களோட டர்ன் ஓவர் இந்த
ப்ரீவியஸ் இயர் வந்து த்ரெஷோல்டு லிமிட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க ஹீ இஸ் லயபிள் டு ரெஜிஸ்டர்ட் அண்டர் 22 ஒன்றும் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் தான், செக்ஷன் 22. ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வயர்ட் இஃப் டர்ன் ஓவர் எக்ஸீட் த ப்ரெஸ்கிரைப்டு லிமிட் ஆர் செக்ஷன் 24. இவங்க எல்லாமே கம்பல்சரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் ஜிஎஸ்டியில். அது போக போக நாம் அந்த கிளாஸஸ்லாம் பார்ப்போம். டாக்ஸபிள் சப்ளை அப்படின்னா என்னென்னா, சப்ளை ஆஃப் குட்ஸ் சர்வீஸ் ஆர் போத் விச் இஸ் லெவியபிள் டு டேக்ஸ். லெவியபிள் டு டேக்ஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்கர்லாம் வந்து நாட் லெவியபிள் டு டேக்ஸ். லிக்கர், சேல் ஆஃப் பில்டிங் ஆர் லேண்ட். பில்டிங் ஒரு இடத்துல டாக்ஸபிள் ஆகும், அது என்னென்ன போக போக சொல்கிறோம். Some scenarios. Schedule 2ல பார்ப்போம். லிக்கரில் டேக்ஸ் வராது, நோ டேக்ஸ், நோ டேக்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸபிள் சப்ளை. இது எல்லாமே கவர்மெண்ட்டால் டேக்ஸ் பண்ண முடியாத ஒரு குட்ஸோ இல்லது சர்வீஸோ. ஓகேவா? Non-taxable supply. Supply of goods or services which is not leviable under this act or under IGST act. Under this act na CGST act. எப்பயுமே சிஜிஎஸ்டி ஆக்டை தான் வந்து சொல்லுவாங்க. எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட் அண்டர் சர்டைன் ஸ்டேட்ஸ் கீழே வரும். அதனால் எஸ்ஜிஎஸ்டி இஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் சிஜிஎஸ்டி ஆர் இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட். Alcoholic liquor for human consumption is a non-taxable supply and sale of land is a non-taxable supply. அடுத்த டெஃபினிஷன் பார்ப்போம். ரெஜிஸ்டர்டு பர்சன் இன்புட் டேக்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். செக்ஷன் 2 clause 62. இன்புட் டேக்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ரெஜிஸ்டர்ட் பர்சன் மீன்ஸ் the central tax, state tax, integrated union territory tax charged on supply of goods and services are both made to him include. இது ஒன்றுமே இல்லைங்க. ரெஜிஸ்டர்டு பர்சனால் மட்டும்தான் இன்புட் டேக்ஸ் எடுக்க முடியும். இப்போ ஒருத்தர் ரெஜிஸ்டர் ஆனால் தான் ஒரு இன்புட் டேக்ஸே எடுக்க முடியும், இல்லைனா அவரால் எடுக்க முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் டேக்ஸோ ஸ்டேட் டேக்ஸோ இன்டகிரேட்டட் டேக்ஸோ இல்லை யூனியன் டெரிட்டரி டேக்ஸோ, அதாவது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, இது தான் சொல்கிறாங்க. சார்ஜர் ஆன் எனி சப்ளை. இப்போ சிஜிஎஸ்டி ஒரு சப்ளையில் போட்டிருப்பாங்க, எஸ்ஜிஎஸ்டி ஒரு சப்ளையில் போட்டிருப்பாங்க, இல்லை ஐஜிஎஸ்டி ஒரு சப்ளையில் போட்டிருப்பாங்க. மேடு டு ஹிம், அதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு ஒருத்தவர் சப்ளை பண்ணியிருப்பார். இவங்க யார் ரெஜிஸ்டர்ட் பர்சன் யாரை சொல்கிறாங்கன்னா ரெசிபியண்ட்டை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ரெசிபியண்ட்டால் தான் வந்துட்டு ஐடிசி எடுக்க முடியும் ஒரு சப்ளையில். சப்ளையர் ஐடிசி எடுக்க முடியாது, ரெசிபியண்ட்டு தான் எடுக்க முடியும். இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சார்ஜ் ஆன் தி இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். இப்போது குட்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்ம ஐஜிஎஸ்டி பே பண்ணிவிட்டு தான் நமக்கு கிரெடிட் கிடைக்கும். டேக்ஸ் பேயபிள் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் subsection 3 and 4 of section 9, tax payable under subsection 3 and 4 of section 5. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போக போக இந்த செக்ஷன்ஸ்லாம் நம்ம ப்ரீஃபாக போகலாம். பிஸ்னஸ் இன்க்ளூட்ஸ் சொல்லியிருப்பாங்க. எனி ட்ரேட், காமர்ஸ் ஆக்டிவிட்டி, எல்லாமே எல்லா ஆக்டிவிட்டியும் பிஸ்னஸ் தான் அண்டர் சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி ஆக்டில். ஓகே, இப்போ அக்ரிகேட் டர்ன் ஓவர்னால் என்னென்னு பார்க்கலாம். அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் ஆல் taxable supply. அக்ரிகேட் டர்ன் ஓவர் எதுக்கு முக்கியம்னா, ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். எதுக்காக அக்ரிகேட் டர்ன் ஓவர் நம்ம கேல்குலேட் பண்ணணும்? இதுக்காக, ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக. அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா என்னென்னா, அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் ஆல் taxable supplies. taxable suppliesனால் which is not a exempted supply, which is not a non-taxable supplies.
ஒன்லி பியூர் இட் இஸ் taxable, which mean CGST அண்ட் SGST நம்மளால் அந்த ப்ராடக்டில் போட முடியும். ஓகே, இல்லைன்னா IGST அதை வந்து நம்மளால் அந்த ப்ராடக்டில் சார்ஜ் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு taxable supplies, excluding the value of inverted supply on which tax is payable by a person on reverse charge basis. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்க்ளூடிங், அதாவது taxable supplies, aggregate value of taxable supplies but not including the value of inward supply on which tax is payable by a person on a reverse charge basis. இப்போ ஒரு சப்ளையர் இருக்கார், அவர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து குட்ஸ் வந்து வாங்கியிருக்கார், ஆனால் அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸில் பண்ணணும், விச் மீன்ஸ் ஆர்சிஎம். ஆர்சிஎம்னா என்னென்னா, சப்ளையர் டேக்ஸ் போட்டிருக்க மாட்டார், ஆனால் ரெசிபியன்ட் ஷுட் பே டேக்ஸ் டு த கவர்மெண்ட் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ். அதை வந்து நம்ம டர்ன் ஓவர் பர்பஸ்க்கு இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எக்ஸம்ட் சப்ளைஸ் அதுவும் வந்து டேக்ஸ் பண்ண முடியாது. எக்ஸம்டட் சப்ளைஸ்க்கு வந்து ஒரு நிறைய என்ட்ரிஸ் இருக்குது, நம்ம அதை போக போக பார்க்கலாம். எக்ஸம்ட் சப்ளைஸ், எக்ஸ்போர்ட் இதோடு விட்டுருங்க. இல்லை தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, aggregate value of all taxable supply means excluding the value of inward supplies which is tax payable, and aggregate turnover exempt supply include பண்ணோம், plus export of goods and services are both, and interstate supplies of a person having the same PAN number. ஒரே பேனில் இந்த சப்ளைஸ்லாம் நடந்திருக்குன்னா ஒரே பேனில் இருக்கணும். வேறு பேனில் சப்ளைஸ் நடந்திருக்குன்னா அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ண வேணாம். ஒரு பேனில் இந்த சப்ளைஸ்லாம் நடந்துச்சுன்னா for the purpose of aggregate turnover we should include it to be computed on all India basis, not only to the certain state, to be computed on all India basis, but excluding the state tax, central tax, union territory, integrated tax. டேக்ஸ் காம்போனண்ட்டை நம்ம வந்து அக்ரிகேட் டர்ன் ஓவரில் இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா என்னென்னா, அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் ஆல் டாக்ஸபிள் சப்ளைஸ் விச் இஸ் நாட் எக்ஸம்ட் சப்ளை, விச் இஸ் டாக்ஸபிள் சப்ளைஸ்னால் சிஜிஎஸ்டியோ எஸ்டிஎஸ்டியோ இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் வந்து taxable supplies, excluding the value of inward supply on which taxes payable by a person on reverse charge basis. அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எக்ஸ்க்ளூடிங் த வேல்யூ ஆஃப் இன்வர்ட் சப்ளைஸ்னால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், ஆன் விச் நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் பேஸில் டேக்ஸ் பே பண்ணியிருப்போம், அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ப்ளஸ் எக்ஸாம் சப்ளைஸ் வேல்யூ எடுத்துக்கணும், ப்ளஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸாக போத் எடுத்துக்கணும், அண்ட் இன்டர்ஸ்டேட் சப்ளை விச் மீன் தமிழ்நாடுலேருந்து பாண்டிச்சேரிக்கு குட்ஸ் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஹேவிங் த சேம் பேன், ஒரே பேனில் வந்து எல்லா சப்ளைஸும் நடந்திருக்கு. ஓகேவா, அந்த எல்லா சப்ளைஸும் நம்பர் சேர்த்தா தான் உங்களுக்கு அக்ரிகேட் ஆகணும். டு பி காம்ப்யூட்டட் ஆன் ஆல் இண்டியா பேசிஸ், பட் எக்ஸ்க்ளூட் த சென்ட்ரல் டேக்ஸாக இருக்கணும், ஸ்டேட் டேக்ஸாக இருக்கணும், யூனியன் டெரிட்டரி டேக்ஸ், இன்டகிரேட்டட் டேக்ஸ். டேக்ஸ் காம்போனண்ட்டை ஃபார் பர்பஸ் ஆஃப் அக்ரிகேட் டர்ன் ஓவர் எடுக்கவே கூடாது. ஓகே, இப்போது நம்ம ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டியோட டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் மீன் டேக்ஸ் ஆன் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத், பட் எக்ஸப்ட் த டேக்ஸ் ஆன் லிக்கர் ஆன் சப்ளை ஆஃப் alcoholic liquor for human consumption, Article 366(12)(a) of Constitution of India Act. Goods and service tax means tax on supply. சப்ளை தான் இங்கே இம்பார்ட்டன்ட். சப்ளை இருந்தால் தான் ஜிஎஸ்டி வரும், சப்ளை இல்லைனா ஜிஎஸ்டி வராது. சப்ளை இஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட். ஆர் போத் எக்ஸப்ட் த டேக்ஸஸ், இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க, ஜிஎஸ்டிக்குள்ளே வந்து alcoholic liquor for human consumption it will not come under GST. GST is a value added tax on sale of service of goods or both. வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு சப்ளையர் வந்து மெட்டீரியல் 100 rupeesக்கு வாங்கினா he will add a value of 20 rupees. 120 தான் வந்து ஜிஎஸ்டி, அதாவது 20 rupeesக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்காரு அந்த சப்ளையர். அதை வந்து விற்கும்போது 120 தான் 18% இல்லை 9% 12% டேக்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் வந்துட்டு வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு சொல்கிறோம். ஜிஎஸ்டி இஸ் அ டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சம்ஷன் டேக்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஃபார் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு. ஏன்னா ப்ரையர் ரெஜிமில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா,
எந்த மேனுஃபேக்சரர் வந்து எந்த ஊரில் தயாரிக்கிறாரோ அந்த ஊருக்கு தான் வந்து சர்டைன் டேக்ஸ் காம்போனன்ட் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குஜராத்தில் ஒருத்தர் மேனுஃபேக்சரர் இருக்காருன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து எல்லா டேக்ஸ் காம்போனன்ட் ரெவன்யூவும் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால எந்த ஊரில் வந்து அந்த சர்டைன் குட்ஸோ இல்லை சர்வீஸோ கன்சியூம் ஆகுதோ அந்த ஊருக்கு தான் வந்து டேக்ஸ் காம்போனன்ட் ஃப்ளோ ஆகச்சு. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து சர்டன் போர்ஷன் சிஜிஎஸ்டியோ இல்லை எஸ்ஜிஎஸ்டியோ வாங்கிட்டு இருந்தாங்க. சிஜிஎஸ்டி வில் கோ ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வில் கோ ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூடிஎஸ்டி வில் கோ ஃபார் த யூனியன் டெரிட்டரி. GST offers comprehensive continuous steady chain of tax credit. GST were burden borne by the final consumer. GST வந்து will borne by the final consumer, not in between the suppliers, will borne by the final consumer. GST eliminate the cascading effect of tax which is in the previous regime where ITC is not available. ஸோ ஜிஎஸ்டி வந்ததோட பேசிக் என்னென்னா ஐடிசி ஃப்ளோ இருக்கணுன்றதுக்காக தான் ஜிஎஸ்டியே கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி brings the uniform tax structure all over the India. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் கிளாஸ் பார்க்கலாம். அடுத்த வீடியோஸில் கண்டென்ட் லைக் ஜிஎஸ்டி அடுத்த இது கொண்டு வரேன். ஓகே, தேங்க்யூ.